வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு வயர் ஊடகத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு ஆர்டிகல். அதை படிக்கும் போது உண்மையிலேயே ஒரு இந்தியனாக வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த அரசாங்கத்தினால அப்படிங்கிறது தான் நம்மளால உணர முடிச்சது. அது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதில். அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு கப்பல் மேரியான் டானிகா அப்படிங்கிற ஒரு கப்பல் சென்னையில இருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி புறப்படுது. இந்த கப்பல் ஆப்பிரிக்காவுக்கு போய் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் வேர்டே அப்படிங்கிற போர்ட்ல மே 13ஆம் தேதி டாக் பண்றாங்க. அங்கிருந்து மே 21ஆம் தேதி ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கார்டகெனா போர்ட்ல டாக் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கிறாங்க. ஆனா ஸ்பெயின் நாட்டு அரசாங்கம் இந்த கப்பலுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், எங்க நாட்டு துறைமுகத்துல இந்த கப்பல் வராது, அதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போர் உபகரணங்களை கிட்டத்தட்ட 27 டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ கொண்டு செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஸ்பெயின் நாடு இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்க்கு இப்ப தேவை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்ல, அமைதி தான் தேவை, அதனால இந்த கப்பலுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஸ்பெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வோக்கல் கிரிட்டிக்கா இருந்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிர. இந்த போர்ல இஸ்ரேல் செய்யறது ரொம்ப தவறு அப்படின்னு பாலஸ்தீனிய மக்கள் சார்பாக ஸ்பெயின் ஆரம்பத்திலிருந்தே நின்று இருக்கு. இன்ஃபேக்ட் யூஎன் ஜெனரல் அசம்பிளில பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, இந்த போரை உடனே நிப்பாட்டணும், சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் காசால அப்படின்னு. அதற்கு முழு முதல் காரணமாக ஸ்பெயின் முன்ன நின்று அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட நாடு இன்னைக்கு திட்டவட்டமா அறிவிச்சிருக்கு. சரி, இதுதான் முதல் தடவை இது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுக்கு முன்னால போர்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் கிட்டத்தட்ட 20 டன் ராக்கெட் என்ஜினையும் 1500 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் பூனேல இருக்கிற ஒரு கம்பெனி மூலமாக இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க. இது இல்லாம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான மியூனிஷன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக இதே மாதிரி 2 முறை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 2 முறை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் அக்சசரிஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு நவம்பர் 20, 2023, இன்னொன்னு ஜனவரி 1, 2024. இன்னும் 2 முக்கியமான விஷயம் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒண்ணு, சில நாட்கள் முன்னால யூஎன் மூலமாக காசாவுக்கு சென்ற ரிட்டையர்ட் ஆர்மி கர்னல் வேபவ் அனில் காலே அப்படிங்கிறவர் அங்க இஸ்ரேல் ஆர்மியால கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது குறித்து இந்திய அரசாங்கம் அபிஷியலா இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கல, இல்ல அவருடைய இறப்புக்கு வருத்தமும் தெரிவிக்கல. அதே மாதிரி கடந்த மாதம் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல ஒரு தீர்மானத்தை இயற்றுறாங்க, காசாவில் உடனே போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்மானத்தில் வாக்களிப்பதிலிருந்து இந்தியா ஒதுங்கி நின்றது. அப்போ இந்த பாஜக அரசாங்கத்துடைய இரட்டை நிலைப்பாட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மோடி நேத்து இந்தியா டுடேக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு போய் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களே, நான் டைரக்டா பிரதமர் நேத்தன்யாகு, இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு கிட்ட நான் ஸ்பெஷல் என்வாய் மூலமா டைரக்டா நான் அவர்கிட்ட பேசினேன். ரம்ஜான் மாதம் வருது, இந்த மாசத்திலேயாவது கொஞ்சம் போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு நான் பேசி இஸ்ரேல் நடக்கக்கூடிய போரை நிப்பாட்டினேன் அப்படின்னு பேசுறாரு இந்திய பிரதமர் நேத்து இந்தியா டுடே இன்டர்வியூ. ஆனா உண்மையில என்ன நடக்குது? இந்தியாவில இருந்து இஸ்ரேலுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் வார் எக்யூப்மெண்ட்ஸையும் அக்சசரிஸையும் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாவி மக்களை காசாவில கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்க இஸ்ரேல், அதுக்கு நாம மறைமுகமா உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஆக ஒரு இனப்படுகொலைக்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வீடியோஸ் பார்த்தோம் நம்ம காசால. எத்தனை சின்ன குழந்தைங்க, அப்பாவி குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போட்டாங்க குண்டு. சின்ன சின்ன 6 மாச குழந்தையெல்லாம் இறந்து போச்சு. என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைங்க?
இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்துக்கு நாம இங்க என்ன ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு இந்தியனா நாம வெட்கப்பட வேண்டாமா? வெட்கி தலைகுனிய வேண்டாமா? உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரா நிக்கிறாங்க. இந்த போர்னால எதையும் சாதிக்க முடியாது. பேச்சுவார்த்தையால சரி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. போற நிப்பாட்டுங்க. அப்பாவி உயிர்கள் தினம் தினம் பலியாயிட்டு இருக்கு. அப்படின்னு எத்தனை மக்கள் போராடுறாங்க, எத்தனை நாடுகள் கண்டனத்தை தெரிவிக்குது. ஆனா நாம தான் பேசிக்கிறோம். உலகத்தோட விஸ்வகுரு, வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாரு மோடி. உலகமே என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்கள்லாம் உங்க குடும்பம் இல்லையா? அதற்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை பதிவு பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லையா? உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? ஏன் மனசு வர மாட்டேங்குது? என்னைக்கு நான் பிரிவினைவாதம் பேசுறேனோ, என்னைக்கு நான் இந்து முஸ்லிம்னு பேசுறேனோ, அன்னைக்கே நான் பொது வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவன் என்று பொருள் அப்படின்னு நாட்டுடைய பிரதமர் பேசுறார். ஆனா இன்னொரு பக்கம் கண்ணுக்கு எதிரா இனப்படுகொலை நடக்குது. அதை எதிர்த்து குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ண மாட்டேங்கிறார். மதம் பெருசா, மனிதம் பெருசானா மனிதன் தாங்க பெருசு. உண்மையிலேயே நரேந்திர மோடி பொது வாழ்க்கைக்கு தகுதியானவரா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில உங்ககிட்டயே விட்டுறேன். பதிவு பண்ணுங்க.